ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, எனதன்மை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். இந்த பிரார்த்தனையில ஒரு சகோதரி கேட்டாங்க, கனடால இருந்து. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தொடர்ச்சியா நம்மகிட்ட ஹீலிங் பண்ணிக்கிறாங்க, ஹீலிங் நம்மகிட்ட கத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இந்த ஹீலிங் பண்ணணும் அப்படின்னா முதல்ல கருணை இருக்கணும். அவங்க மற்றவங்க அடுத்தவங்க எதிராளி நல்லா போகணும் அப்படின்ற கருணை இருக்கணும், அன்பு இருக்கணும், எல்லாத்தோட உண்மை இருக்கணும். அதையும் தாண்டி இதை கமர்ஷியலா பண்ணக்கூடாது. அதுதான் இப்ப நான் கூட கமர்ஷியலா பண்றது இல்லை. ஆனா பணம் தேவைப்படுது. என்ன பண்றது? சரி பரவாயில்ல, கேட்க முடியாது, கொடுக்குறவங்கிட்ட வாங்கிட்டு அவரே கொடுப்பார். அவரே சிறுடில அவரே தட்சணை வாங்கிதான் காலையில வாங்கினது அந்த ஜோல்னா பையில ஒத்த பைசா இருக்காது சாயங்காலத்துல. அந்த மாதிரிதான். சரி பரவாயில்ல, அந்த சப்ஜெக்ட் தனி சப்ஜெக்ட். இப்போ இந்த ஹீலிங் பண்றதுக்கு என்ன தேவைப்படுது? எல்லாராலையும் பண்ண முடியும். நான் ஒரு இறைவன் கொடுத்த இறைவனுடைய பிரதிநிதி, இறைவனுடைய தயாரிப்பு, இறைவனுடைய வாரிசு. தகப்பனுக்கு தகப்பனுக்கு தகப்பன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இறைவனுடைய வாரிசு தான் நாம எல்லாருமே. அதை முதல்ல உணர்ந்துக்கிட்டா நம்மளால எல்லாராலையும் நல்லதை மற்றவங்களுக்கு அந்த நல்லதை வைப்ரேட் பண்ண முடியும். அப்படிதான் சொல்லணும். சோ நம்ம வாழ்க்கையில உடம்பு மனசு ஆன்மா, உடம்பு மனசு ஆன்மா, இந்த மூணுமே இறைவன் கொடுத்த பெரிய பரிசு. இந்த பரிசை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம உறுதிப்படுத்தணும். அதே மாதிரி பழக்கங்களுடைய சக்தி, பழக்கங்கள், சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய வாழ்க்கைய அமைக்குது. ஒரு விதையை நட்டால் அது எப்படி பெரிய மரமா மாறுதோ அதே மாதிரி நம்ம மனசுல நம்ம நட்ட பழக்கங்கள் தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையா மாறுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடிக்கடி சொல்வேன், இந்த மனிதன் தலைகீழா நடப்பட்ட மரம், வேறு இங்கதான் இருக்குது. இதுல என்ன நம்ம போடுறோமோ அதுதான் விளைவா வரும். அது மாதிரி நல்ல புத்தகங்களை படிக்கணும், நல்ல பாடல்களை கேட்கணும், நல்ல மனிதர்களோட பழகணும், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதுதான் நாளைக்கு உங்களுடைய குணமா அது மாறுது அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி கெட்ட பழக்கங்களை விட்டுறது முக்கியம். பழைய பழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள், இதெல்லாம் நம்ம மனசுல அடிக்கடி குடியேறிடும். எப்படி அது குடியேறிடும். அந்த கெட்ட எண்ணங்களை நாம வெளியில போடாம வெளியில அனுப்பிச்சிட்டு நல்ல எண்ணங்களை உள்ள வச்சாங்கன்னா அது நல்லது நடக்கும். அதனாலதான் பாபா சொல்றாரு, முதல்ல உன் மனசுல இருக்கிற கெட்ட யோஜனையை விட்டுடு, அப்புறம் நான் சொல்ற யோஜனைய அது வச்சுக்கோ, அது நிலைச்சு நிற்கும். நான் அடிக்கடி சொல்றேன், நீ நல்லவனா இருக்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் நல்லவனா நடி. அந்த சந்தோஷம், அந்த மன நிறைவு, அந்த புகழ் உனக்கு நிலைச்சு நிற்கும். அது இனி நல்லவன மாறிடுது அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி அடுத்து சூழலுடைய தாக்கம், சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இந்த சுச்சுவேஷனுடைய தாக்கம். நீங்கள் யார் கூட பழகிறீங்களோ, என்ன கேட்கறீங்க, என்ன படிக்கிறீங்க, அதுதான் உங்களை அமைச்சுக்குது. இவங்களுக்கு என்ன பிடிக்குது, முதல்ல நான் என்ன எதுக்காக பிறந்தது தெரியல, அது வேற. எனக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியாது, எனக்கு என்ன தேவைன்றது தெரியாது, நான் எதை நோக்கி போறன்றதே தெரியாம நம்ம எப்படியோ டிக்கெட் வாங்காமலே பஸ்ல ஏறி எங்கேயோ போற மாதிரி போயிட்டு இருக்கோம். நல்ல சூழல் உங்களை உயர்த்தும், கெட்ட சூழல் உங்களை கீழே தள்ளிடும். ஆகையினால எப்பவும் நல்ல சூழலிலே இருக்க நாம நம்மளை தயார்படுத்திக்கணும். அதுவே ஆன்மீக வளர்ச்சிக்கும் பாதையாயிருக்கும். இந்த ஆன்மீகத்தினுடைய பாலம் என்னன்னா, ஆன்மீகம் அப்படின்னாலே மந்திரம் சொல்றதோ பூஜை பண்றதோ அது மட்டும் கிடையாது. உண்மையான ஆன்மீகம் என்ன அப்படின்னா, மனசை சுத்தப்படுத்துறதுக்கு தொடப்பமா முறமா என்ன வேணும்? பெரிய மாப் போடுறதா, என்ன பண்றது, இல்ல ப்ளீச்சிங் பவுடர் அப்படிலாம் கிடையாது. அன்பை வளர்க்கறது. ஒரு பாத்திரத்துல விஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், 1 லிட்டர் விஷம் இருக்குது, 500 லிட்டர் பாலை ஊத்தணும்னா அந்த விஷயம் வெளியேறிடும், அது விஷமா இருக்காது. அந்த மாதிரி நாம நல்லதை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கருணையை பண்றது நமக்கு நல்லது நடக்கும். பாபா சொல்ற,
அன்பும் பொறுமையும் கருணையும் இவையே உண்மையான செல்வங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி தினசரி வாழ்க்கை நெறிகள், காலையில் எழுந்ததும் நல்ல எண்ணத்தோட அந்த அந்த நாளை ஆரம்பிக்கணும். யாரையாவது பார்த்ததும் புன்னகையோடு பேசணும். யாரையும் குறை சொல்லாம நல்ல வார்த்தையை சொல்லணும். தினமும் சாய்பாபாவுக்கு நன்றி சொல்லணும். இந்த நாளை கொடுத்த அப்பாவுக்கு நன்றி. இந்த சிறிய பழக்கங்கள், சின்ன சின்ன பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைய பெரிய அளவுல மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயம். இப்ப இந்த வழியில ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, அவசர கால மருத்துவ ஊர்தி போய் அதுல போறது யாரு நமக்கு தெரியாது. சத்தம் கேட்கறதுல உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணணும். இறைவா, இந்த பிரபஞ்சமே பஞ்சபூத சக்தியை அவரை படைத்த இறைவனே அவருடைய கர்மாவை முடிச்சுட்டு அவர் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கூட குடும்பத்துக்கு நல்ல ஒரு பிரஜையா கடைசி வரைக்கும் அவர் வாழ விடு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம கருணை. சோ இப்போ இந்த சாயினுடைய அருள்வாக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மனதை சுத்தப்படுத்தினால் வாழ்க்கை ஒளிரும். நீங்கள் எண்ணங்களை சுத்தப்படுத்தினால் ஆன்மாவே ஒளிரும். நீங்கள் பழக்கங்களை சுத்தப்படுத்தினால் இந்த சமூகமே ஒளிரும். அன்பான சாய் சொந்தங்களே, இந்த நல்ல கருத்துக்களை நம்முடைய தினசரி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும்னா அப்பதான் நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும். அதாவது இந்த மாதிரி நிறைய நாம இந்த ஹீலிங் பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். இந்த பஞ்சபூத சக்தி, பிரபஞ்ச சக்தி, இதை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். பிரார்த்தனை படிக்கும்பொழுது பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பண்ற பிரார்த்தனைகள், அந்த நேரத்துல உங்களுக்காக வரக்கூடிய மந்திரங்கள், இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். இந்த மந்திரங்களை சொல்லி அதனால பலன் கிடைச்சவங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து நமக்கு தொடர்ச்சியா நன்றி சொல்றாங்க. ஸ்ரீலங்கா இருந்து ஒரு சகோதரி ஒரு கண் இழந்தவங்க, இன்னொரு கண்ணும் ஊனமாயிட்டுது, அதையும் போயிடும், கேரண்டி தர முடியாது அப்படின்ற அந்த செய்தியை சொன்னாங்க. நாம எல்லாரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற எல்லாருமே பண்ணிட்டோம். அதனுடைய பலனா பாபா நம்முடைய பிரார்த்தனை கேட்டார். அந்த சகோதரிக்கு கண் பார்வையை கொடுத்தார். அவர் பார்வை அந்த சகோதரி கிடைச்சி, அந்த கண் பார்வை கிடைச்சது. அதுக்காக நன்றி சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையும் நாம அப்பா கிட்ட சேர்ப்போம். நம்ம காது வழியில, நம்மளுடைய பக்தருடைய காது வழியில, நம்ம கண்களால் படிச்சு, நம்ம காதுகளால் கேட்டு பாபாவுக்கு போய் சேர்ந்து அவர் அதை சரி பண்றார் அப்படிங்கிறது தான், அதுதான் உண்மை. நடக்கும், கண்டிப்பா நடக்கும், நல்லது நடக்கும். நம்பினா நடக்கும், நம்பலனாலும் நடக்கும், தாமதமா நடக்கும். நம்பினா சீக்கிரம் நடக்கும். அந்த நம்பிக்கையை பொறுத்துதான் அந்த டியூரேஷன். அதனால நம்பணும், கண்டிப்பா நான் நம்புறேன், எனக்கு நடக்கும். நீங்க நம்புங்க, உங்களுக்கும் நடக்கும். அதனால மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, பண்டதூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.